வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடலூர் புத்தக திருவிழா 2025. இப்போ தொடங்கி சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. மார்ச் 22 தொடங்கியிருக்கு. 31 வரை நடைபெறும். அனைத்து நாட்களும் உண்டு. காலைல ஒரு 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. இரவு 9 மணி வரை இருக்கும். நடைபெற இடம் மஞ்சக்குப்பம் மைதானம். ஸோ கடலூர் புக் ஃபேர் எனக்கு எப்போதுமே பிடிக்கும். 2022லையும் பார்த்துருக்கேன். நல்ல ஸ்பேசியஸாக சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா பார்க்கிங், நல்ல ஸ்பேஸ். 2022 முகப்பு அந்த பக்கம் பார்த்துருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் ரோட்டை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 100 ஸ்டால்கிட்ட வந்திருக்காங்கன்னா இந்த பாகத்தில் ஒரு 55 ஸ்டால், மற்றது அடுத்த பாகத்தில் காமிச்சிருக்கேன். மெயினாக குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டால், படிப்பகங்கள், கோளரங்கள், விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி, காமிக்ஸுக்கு ஒரு சூப்பர் ஸ்டால் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது நான் கொஞ்சம் அடுத்த பார்ட்டில் காமிச்சிருக்கேன். இந்த சைடில் உள்ள ஸ்டால்லாம் நான் அடுத்த பார்ட்டில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ முதல்ல ஒரு 55 ஸ்டால் பார்த்துருவோம். அடுத்த பாகத்தில் அந்த சில்ட்ரன் ஸ்டாலையும் மீதி ஸ்டாலையும் பார்க்கலாம். ஸோ அந்த கடலூர் புத்தக திருவிழாவில் எனக்கு கூட்டு வந்து அப்புறம் மேலும் நிறையா சப்போர்ட் பண்ண நண்பர் ராஜ்மோகன், நண்பர் சோமேஷ், அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி. உள்ளே நுழைஞ்சதும் உத்திராடம் பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒன்று தீவிர ஒரு ஆன்மீக பப்ளிகேஷன் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோவா நமக்கு அறிமுகம் இல்லை. 2வது காலச்சூடு பப்ளிகேஷன். காலச்சூடை பொறுத்தவரையும் தீவிர இலக்கியவாதிகளுக்கான ஒரு முக்கியமான ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே பார்த்தோன்னா இப்போ சாகித்ய அகாடமி விருது வாங்கின எனது ஆண்கள் புக்கு வந்து ஸ்டாக்கு முடிஞ்சிருச்சு. இதே ராம்நாடு புக் ஃபேரில் நான் அந்த புக்கு காமிச்சிருக்கேன். இங்கே நான் கேட்டேன் எங்கன்னு. இப்போ வந்து மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கின எனது ஆண்கள் அப்படிங்கிற நூல் வந்து கடலூரில் முடிஞ்சிருச்சு. அதே வஉசியோட போராட்டம் போன வருஷம் டைரெக்டாக வாங்கினது சாகித்ய அகாடமி விருது, அந்த புத்தகம் இருக்குது. ஸோ தமிழக அளவிலையும் இந்திய அளவிலையும் அனைத்து இலக்கியவாதிகளுடைய புத்தகங்களும் கிடைக்கும். 3 கங்காராணி பதிப்பகம். இங்கே கங்காராணி பதிப்பகம்னு சொன்னால் கூட ரிதம் பதிப்பகம், அவங்களுடைய புத்தகங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நிறையா ஸ்டால்கள் வந்துட்டு பப்ளிஷர்ஸ் கொஞ்சம் வந்திருக்காங்க. பாதி பப்ளிஷர் வந்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தா பாதி பேர் வந்து செல்லர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஜார்ஜ் ஆர்வலோட 1984 கானாசு மொழிபெயர்த்தது. ஏன்னா கானாசு ஒரு காலத்தில் உலக இலக்கியம் அனைத்தையும் முக்கியமானதெல்லாம் தமிழுக்கு கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது 456 எடு ப்ரோ. இதெல்லாம் சில்ட்ரன் ஸ்டால். இந்த இங்கிலீஷ் ஸ்டால், சில்ட்ரன் ஸ்டால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸு, அப்புறம் நாவல்ஸ், அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் புக். இந்த இங்கிலீஷ் ஸ்டால் எல்லாமே இதே மாதிரி தீமில் தான் இருக்கும். அதே செல்ஃப் ஹெல்ப் புக்குக்கு தமிழ் மொழிபெயர்ப்புகள் இதுதான் இருக்கும். அடுத்ததாக எதிர் வெளியீடு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால். ராம்நாட்டிலலாம் ஸ்டால் போடல, பட் இங்கே கடலூரில் போட்டிருக்காங்க. ஸோ கடலூர் வாசிகள் நல்லா வாங்கி தள்ளிடலாம். இவங்க இரவாடிய திருமேனி, இந்திய பிரிவினை எதிர்த்த முஸ்லீம்கள், அதெல்லாம் வந்து இப்போ புது வரவாக வந்திருக்கு. சோழகர் தொட்டிலாம் இருக்குது. சோழகர் தொட்டி இப்போ நம்ம நண்பர் வந்துட்டு அவருடைய புக்ஸ் விற்றுக்கிருக்காருன்னு சொன்னேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புக்கெலாம் அவர்கிட்ட ஸ்டாக் இருக்குது, வேணுங்கிறவங்க கேளுங்க. எனக்கு தமிழ்நாட்டு வரலாறு கே ராஜனோட புக்ஸ் இருக்குது. பட் கே ராஜனோட மற்ற புத்தகங்கள் வந்து நமக்கு கருத்து பட்டியலில் தான் கிடைக்கும். இந்த ஒரு புத்தகம் மட்டும் எதிர் வெளியீட்டில் கிடைக்கிது. அதே போல் டான் ப்ரௌனோட புத்தகங்கள், இதுவும் நம்ம நண்பர்கிட்ட வந்துட்டு ஒரு புதுசு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காரு. வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க கேளுங்க. நம்ம பெஸ்ட் ஆஃபர், நல்ல ஆஃபர் போட்டு கொடுக்குறாரு. அடுத்து 7 உயிர்மை பதிப்பகம், கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவருடையது. அவருடைய எல்லாம் தலவாணி சைஸில் படா கவிதை புத்தகங்கள். பட் அவருக்குன்னே ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருக்காங்க. ஸோ எல்லாம் பயங்கரமான காதல் கவிதைகள் மாதிரின்னு கூட சொல்லலாம். பட் இந்த பக்கம் இப்படி மென்மையான கவிதைகள் இருக்கும். இதே உயிர்மை பதிப்பகத்தில் இன்னொரு பக்கம் நம்ம சுஜாதாவோட புத்தகங்கள் எல்லாம் ரத்தம், கத்தி, குத்து அப்படி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் மென்மையான கவிதைகள், இவங்க டைட்டில் ரத்தம் ஒரே நிறம். ஒரு பக்கம் இரத்தக்கலரியான புத்தகங்களும் இருக்கும். சுஜாதா புத்தகங்கள் மொதல் புக்கு வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் ட்ரை பண்ணலாம். நல்ல எளிமையாக இருக்கும் வாசிக்கிறது. அடுத்து சத்யா என்டர்பிரைசஸ். இங்கே பார்த்தோன்னா நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் நிறையா புத்தகங்கள் இருக்குது. நிறையா தலைவர்களை பற்றி
நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த அந்த ஜோதிடம் சார்ந்த நூல்கள் இருக்குது. அதே போல் ஹெர் ஸ்டோரிஸ், அவங்க ஹெர் ஸ்டோரிஸ் பப்ளிகேஷன்ஸோட புத்தகங்களும் மொத்தமாக இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பதிப்பகங்களோட புத்தகமும் இருக்குது. ஸோ அந்த கிழக்கு பதிப்பகம், ஹெர் ஸ்டோரிஸ் ப்ளஸ் சத்யா, இது 3 பதிப்பகத்தோட புத்தகமே இங்கே கிடைக்கும். அடுத்தது ட்ரீம் வேஸ் 9, 10, 11. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த சில்ட்ரன்ஸ்க்கான புக்ஸ் இருக்கும், நருட்டோ காமிக்ஸ் இருக்கும், இன்னும் வேறு என்னென்ன காமிக்ஸ் புத்தகங்கள் இருக்கோ அதுதான் இருக்கும் பிரதானமாக. கலரிங், செல்ஃப் ஹெல்ப், அதோட தமிழ் மொழிபெயர்ப்புகள், இந்த மாதிரி. கரெக்டாக ஒரு குட்டி பையன் இருக்காங்க. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்டால் எல்லாமே நல்ல கூட்டம் இருக்குது. அடுத்து 12 மினர்வா, இதுவும் அதே மாதிரி தான் தீமில் இருக்கும். இங்கிலீஷ் புக்ஸ், செல்ஃப் ஹெல்ப் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கான தமிழ் புத்தகங்கள் இங்கே பாருங்க. மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங், இது ஒரு சூப்பர் புத்தகம். ரொம்ப காலமாக வாசிக்க நினச்சிக்கிருக்கேன், பட் நேரம் ஒதுக்கி வாசிக்க முடியலை. அதே மாதிரி ரிச் டேட் புவர் டேட், நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து பல பேர் கையில் வச்சுட்டு சுற்றி பார்த்துருக்கேன். படிக்கிறேன்னு, பட் எவ்வளோ பேர் படித்தாங்கன்னு தெரியல. எனக்கு 1984 முதல்ல காமிச்சேன் இல்லையா, ஜார்ஜ் ஆர்வெல் எழுதுனது இங்கிலீஷில். ஸோ நமக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு கானாசு மொழிபெயர்த்தது முதல்ல கங்காராணி பதிப்பகத்திலே காமிச்சா இங்கே கிடைக்கிது. ஸோ அது சைடில் உள்ள வழி சிந்தனை அரங்கத்துக்கு போகிறதுக்காக. இன்னொரு பக்கம் ரோடு தெரியும். ஸோ கடலூரில் எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கிறது, நல்ல அந்த ஸ்டால் வந்து நல்ல ஸ்பேசியஸாக போடுவாங்க. இடையில நல்லா நடந்து போகிற ஸ்பேஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ மித்த ஊர்கள்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப டஞ்சராக இருக்கும், பட் கடலூரில் எப்போதுமே நல்லா போடுவாங்க. அடுத்தது காரா பதிப்பகம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு தமிழ் ஈழம், தமிழ் தேசியம், அது சார்ந்த புத்தகங்கள் அதிகம் இருக்கும். திலீபனுடன் 12 நாட்கள், மாமனிதர், திருவேங்கடம் வேலுப்பிள்ளை, மேதகு, எல்லாம் தமிழ் ஈழம், தமிழ் தேசியம், அந்த மாதிரி தீமில் உள்ள புத்தகங்கள். அதுபோக இன்னும் நிறையா புத்தகங்களும் இருக்குது. ஃபேமிலியோட புத்தகத்துள்ள போய் பாருங்கள், சில்ட்ரன்ஸ்க்கு நிறையா இருக்குது. நான் அடுத்த பார்ட்டில் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்லாம் கூட காமிச்சிருக்கேன். பிரமாதமாக இருக்குது. நான் எப்போதும் அப்படி சைடில் உள்ள செக்ஷன்ஸ்லாம் காட்ட மாட்டேன், பட் இங்கே கடலூரில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து 16 சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க, போட்டித் தேர்வுக்கு புத்தகம் கிடைக்குமான்னு. ஸோ எல்லா ஒரு புக் ஃபேர்லையுமே கம்பல்சரியாக போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் கிடைக்கும். யாராவது ஒருத்தராக ஸ்டால் போட்டிருப்பாங்க. அடுத்து மயிலவன் பதிப்பகம், 10 ரூபா 20 ரூபாய்க்கெல்லாம் இங்கே புத்தகங்கள் இருக்குது. நான் கூட பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணேன். இந்த சாணி பேப்பர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கான்னு. நல்லாவே இருக்குது பேப்பர், நல்லா குவாலிட்டியான பேப்பர். இங்கே பாருங்கள், ஒரு 25 ரூபா அதுக்குள்ளே தான் விலை. ஆனால் நல்லா வந்து பேப்பர் குவாலிட்டியானது. இந்த மட்டமான பேப்பர் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் சும்மா பரிசளிக்க சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம், வாசிக்கிறாங்களா இல்லையா செக் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். அடுத்து முன்னேற்ற பதிப்பகம், நிக்கோலஸ் மாக்கியவெல்லியோட பிரின்ஸ் புத்தகம், ப்ளூ டிக், ரெட் டிக், பிளாக் டிக், அந்த புத்தகம்லாம் இங்கே வழக்கமாக ஃபேமஸ். அதுபோக இப்போ வந்துட்டு இந்த ஓலைச்சொடி வடிவில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க புக்கு, நல்லா இருந்துச்சு பார்க்க அழகா. இவருங்க தான் அந்த ஓலைச்சொடி. வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நல்லா பசங்களுக்கு கொடுத்தனா ஆர்வமாக பார்ப்பாங்க. சேனல் பார்த்துக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் தேவை அப்படின்னா சொல்லுங்கள், வாங்கி அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி 19 கற்பகம் புத்தகாலயம், செலக்டட் புக்கு 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. கற்பகமில் பார்த்தோன்னா நமக்கு இறையன்பு அவர்களுடைய நிறைய கட்டுரைகள் கிடைக்கும். ஏன்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் அவருடைய பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்கும். ஆனால் இப்போ அவங்களும் கட்டுரைகள் சின்ன சின்ன புத்தகமாக கொண்டு வந்துட்டாங்க, நம்ம கற்பகத்துலேயும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் சுகி சிவம், தமிழருவி மணியன், செஃப் தாமு, இன்னும் பல பேருடைய புத்தகங்கள் நம்ம கற்பகம் புத்தகாலயத்தில் கிடைக்கும். அடுத்தது இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறேன் ஸ்டிக்கர் ஓட்டில் பேர். ஸோ இங்கிலீஷ் புக்கு, போட்டித் தேர்வு புத்தகங்கள் இதெல்லாமே இங்கே இருந்துச்சு. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகங்கள் இருந்துச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனலை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து 23 தினகரன் பப்ளிகேஷன்ஸ். இங்கே கேஎன் சிவராமன் அவருடைய புத்தகங்கள் நல்லாயிருக்கும். இவங்க சிவந்தமன். ஸோ அவருடைய புத்தகங்கள் நிறையா முன்னாடி வெளியே வந்துச்சு. இப்போ எல்லாமே பிரிண்ட் முடிஞ்சிருச்சு போல், புது பிரிண்ட் இன்னும் வரல. ஏன்னா சகுனிந்தாயம்,
இன்னும் ஒரு ஜமீன்கள் கதை அது மாதிரி நிறையா எழுதியிருப்பார். பட் இப்போ சிவந்தம்மன் மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் தினமலரோட ஸ்டால் இருக்குது. ஸோ எல்லா புக் ஃபேர்லையுமே இந்த லாஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தோன்னா தினகரன், தினமலர், இங்கே பாருங்க பள்ளி கல்வித்துறை, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் இதெல்லாமே இருக்கும். இங்கே ஸ்கூல் புக்ஸ் கிடைக்கிது. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை சார்பில் நிறையா ஸ்பெஷல் எடிஷன்ஸ் பாருங்க. வஉசியை பற்றிய புத்தகம், இந்த 10 பாட்டு 8 தொகை, குறுந்தொகை, அந்த மாதிரி நூல்கள், அழகிரி சாமியோட படைப்புகள், சோதரனுடைய கூகை இங்கிலீஷில் அப்படின்னு. ஸோ இங்கே அந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கணம், இலக்கியம், வரலாறு சார்ந்த நூல்கள் நிறையா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம். ஸோ அவசியம் இந்த ஸ்டால் விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா சூப்பரான புத்தகங்கள் இருக்குது. ஏன்னா நாட்டுடைமையாக்கிய புத்தகங்கள் எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸும் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் யாராவது கேட்பீங்க ஸ்கூல் புக்ஸுக்காக இருக்குது. அடுத்த லாஸ்ட்டில் வந்து சுய உதவி குழுக்கள் அவங்களுடைய சும்மா டிஸ்பிளே ஹால் மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லா ஊர்லேயுமே ஒரு செக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த வேளாண் துறை அதில் இருந்து ஒரு பானை செஞ்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த பானை தான் நவதானியங்களை வச்சு ரொம்ப அழகாக ஒட்டி 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 அழகாக. இந்த ஆக்டகன் சைஸில் இருக்க இந்த மேடை கூட வந்து சிறுதானியத்தில் செஞ்சது தான். விதை ஆய்வு செய்வீர், நிறையா விதை கலெக்ஷன், அந்த நெல் ரகம் இதெல்லாமே இருந்துச்சு. சேனல் பார்த்துருக்க இந்த நேரத்தில் நண்பர்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பி வைக்கணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்டு இப்போ வந்து அவருடைய அன்யூஸ்டு புக்ஸ் ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேல் பண்ணுறாரு. நல்ல பெஸ்ட்டு ஆஃபரில் ப்ரைஸ் போட்டு பண்ணுறாரு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டால் மீனாட்சி புத்தக நிலையம் ஒரு முக்கியமான செல்லர் அப்படின்னு சொல்லலாம். வானதி பதிப்பகம், கண்ணதாசன் பதிப்பகம், அகனி, அதே மாதிரி விகடனோடது, பாலகுமாரோடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது. அதே மாதிரி வைரமுத்துவருடைய புத்தகங்கள், இந்திரா சௌந்தரராஜனுடைய புத்தகங்கள். ஸோ மீனாட்சி புக் ஷாப் அவசியம் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரே இடத்துல எல்லா புத்தகங்களையும் வாங்கிட்டு போயிடலாம், நமக்கு வேலை மிச்சம். உங்களை முக்கியமான செல்லர் அப்படின்னு சொல்லலாம். ரிதமும் அப்படி தான், ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இங்கேயும் பார்த்தோன்னா நிறையா பிற பதிப்பகங்கள், இங்கே வராத பதிப்பங்களோட புத்தகங்கள் மொத்தமாக கிடைக்கிது. இங்கே பாருங்கள், ஓநாய்குல சின்னம், வம்சி பதிப்பதோட புத்தகங்கள், காலச்சோடும் இருக்குது. காலச்சோடு நமக்கு தனி ஸ்டால் இருக்கிறதுனால இங்கே வாங்கன்னு தேவையில்லை. அதே போல் மன்னர் மன்னன் அவருடைய புத்தகங்கள் கிடைக்கிது. ஏன்னா இப்போ தான் நம்ம நண்பர் ஒருத்தர் 2 புத்தகங்கள் மன்னர் மன்னனோட புத்தகங்கள் வாங்கி அனுப்ப சொன்னார். ஸோ அது நான் இந்த மாதம் வாங்கி அனுப்பின புத்தகங்கள் தனி வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்து 39 ஸ்பைடர் புக்ஸ், ரொம்ப முக்கியமான சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம். ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ், ரைம்ஸு, போயம் சொல்லிக் கொடுக்குறதுக்கான புக்கு, நீதி கதைகள், ஓரிகமி, லெட்டர் ரைட்டிங், கனெக்ட் த டாட்ஸ், இது மாதிரி பல துறைப்பட்ட சிறுவர்களுக்கான புத்தகங்கள் இங்கே கிடைக்கும். இவங்க மேசஸ், டாட் டு டாட், ஸோ நிறையா இருக்கும் சின்ன பசங்களுக்கு இங்கே. நம்ம கூட வந்த நண்பர் கூட முதல் நாள் சில்ட்ரனோட தான் வந்திருக்காரு, 2வது நாள் தான் என் கூட தனியாக வந்தார். அடுத்த சூர்யா எஜுகேஷன் லிஸ்ட், இங்கே செயல்வழி கற்றல் சார்ந்த சாதனங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ போனோன்னா எதையாவது வாங்காமல் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போகிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க எதாவது கேட்பாங்க, வாங்கி கொடுக்க தயாராக இருங்க. அடுத்தது 6th சென்ஸ். இந்த பொன்னியின் செல்வன் அனைத்து பக்கங்களும் நல்ல கலர்ஃபுல்லான பிரிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே முகில் அவருடைய படைப்புகள், ஏன்னா ரொம்ப முக்கியமானது. உணவு சரித்திரம் 1, 2, 3 3 பாகங்கள் வந்திருக்கு. ஸோ அவருடைய ஃபேமஸ் புக் இது, அது இங்கே கிடைக்கிது 6th சென்ஸில். அதே மாதிரி கருப்பு வெள்ளை, இவள் சரித்திரம், காதல் சரித்திரம், இதெல்லாமே முகில் அவர்களுடையது. அதே போல் இங்கே கோபிநாத் அவருடைய புத்தகங்களும் கிடைக்கிது. அதே மாதிரி ராம் தங்கம் நிறையா பயணக் கட்டுரைகள் எழுதியிருக்காரு, அவருடைய புத்தகங்கள் கிடைக்கிது. ஸோ 6th சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வாசிக்கிறதுக்கு நீங்கள் அவசியம் போக வேண்டிய ஒரு ஸ்டால்.
இங்கே பாருங்க ராம் தங்கம் அவருடைய புத்தகங்கள். அடுத்தது நாதம் கீதம் புக்ஸ். இவங்களும் ஒரு முக்கியமான செல்லர்னு சொல்லலாம். இப்போ தான் அன்னை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. பட் உள்ளே போனால் நிறையா சூப்பர் புத்தகங்கள். ரமணிச்சந்திரனுடைய படைப்புகள் இவருங்க, ஜெயகாந்தன் இருக்குது, கண்ணதாசன் பதிப்பகம் இருக்குது. உள்ள நுழைஞ்சோன்னா நமக்கு ரமணிச்சந்திரன் புத்தகங்கள், குடும்ப நாவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர் கூட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி லக்ஷ்மியோட நாவல்கள் இருக்குது. இது எல்லாமே ரமணிச்சந்திரன். இந்த பக்கம் லக்ஷ்மியோட புத்தகங்கள். அதே மாதிரி இங்கே இந்திரா சௌந்தரராஜனுடைய புத்தகங்கள், பக்கத்திலே பாலகுமாரன், சுஜாதா. ஸோ இதில் இந்திரா சௌந்தரராஜனுடைய புத்தகங்கள் நம்ம நண்பரும் நிறையா வச்சுருக்காரு. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸாக புது புத்தகங்கள் நீட்டாக அட்டை போட்டு பக்காவாக வச்சுருக்காரு. நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை காட்டுறேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கிங்க. அடுத்தது செண்பகா பதிப்பகம் 48வது ஸ்டால். ஸோ இங்கே இந்த தமிழ் இலக்கண நூல்கள் அது மொத்தமாக பல்காகவே கிடைக்கிது. 17 மேல்கணக்கு கீழ்கணக்குகள் பல்காக ஒரு ப்ரைஸில் கிடைக்கும். அதே மாதிரி திருமந்திரம், திருவாசகம், திருப்புகள் இதெல்லாமே கிடைக்கிது. ஸோ ஒரு ஷேப்பில் சுற்றி வந்துட்டோம். ஒரு 50 ஸ்டால்கிட்ட பார்த்து முடிக்க போகிறோம். இரண்டாம் பாகத்தில் குழந்தைகள் ஸ்டாலும் மீதமுள்ள 50 ஸ்டாலும் காட்டுறேன். அவசியம் புத்தகத்துள்ளாக குடும்பத்தோடு போங்க, குழந்தைகளை கூப்பிட்டு போங்க, நிறையா புத்தகங்களை வாங்குங்க. இது 50வது ஸ்டால். இங்கே பெரியார் சுயமரியாதை கழகம், பெரியார் குடியரசுதலில் எழுதின நிறைய கட்டுரைகள் அப்படியே வரிசைப்படுத்தியிருக்கோம். தொகுதி 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி வரிசைப்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் அவசியம் வாசித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகங்கள். அப்படி இல்லைனா கூட பெண் ஏன் அடிமையானால் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக மரியா மார்க்கெட்டிங், அதுக்கு அடுத்ததாக யோகா சத் சங்கா. ஸோ இங்கே நமக்கு ஒரு யோகியின் சுயசரிதை பல ஆண்டுகளாக நான் வாசிக்காமல் வச்சுருக்க புத்தகம். எப்போ இந்த ஸ்டாலை பார்த்தாலும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்கும். பார்ப்போம் எப்போ தான் என்னால் வாசிக்க முடியுது அப்படிங்கிறது. பரமஹம்சரோட புத்தகங்களும் இருக்குது. பரமஹம்சரோட புத்தகங்கள் இருக்கான்னு சரியாக தெரில. ஜஸ்ட் கெட் புக்ஸ், இது ஜஸ்ட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸ் மிக்ஸ் பண்ணி விற்றுக்கிருந்தாங்க. ஸோ ஒரு ஷேப்பில் பார்த்து முடிக்க போகிறோம். இரண்டாம் பாகத்தில் நான் குழந்தைகள் ஸ்டாலையும் அதே போல் மற்ற 50 பதிப்பங்க, மற்ற 50 ஸ்டால்ஸையும் காமிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.